உதயர கம்மம்பில சொல்கிறாரு, இந்த நாட்டில் தமிழ் தேசிய கீதத்தை இண்டிபெண்டன்ஸில் வாசித்தால் அவர் மைத்ரிபால சிறிசேனக்கு விரோதமாக இம்பீச்மெண்ட் மோஷன் ஒன்று பார்லிமெண்ட்டில் கொண்டு அவர் இம்பீச் பண்ணுவாராம். இந்த உதயத் நேர கம்மம்பியில் கையடித்து எல்லா விஷயத்துலையும் தோறுவார். எண்ணத்தில் கையை போட்டாலும் தோறுவார். கடைசியாக 1 ஜனவரியிலேருந்து எல்லாரும் கருப்பு கொடி போடுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட காரில் கருப்பு கொடி கட்டினார். ஆனால் அவரோட இருக்கிற 40 பேர் பார்லிமெண்ட்டில் எம்பிமார் கூட ஒத்தராவது அந்த கொடியை போடலை. இவரை கணக்கெடுக்கவே இல்லை. அதே மாதிரி இந்த தேசிய கீதத்தை தமிழில் படித்தால் நான் இம்பீச்மெண்ட் கொண்டாடுவேன்னா சந்தோஷமாக கொண்டாங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த நாட்டில் தமிழ் சிங்களம் தான் தேசிய மொழி, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதில் தமிழில் படித்தாலும் ஒன்று தான், சிங்களத்தில் படித்தாலும் ஒன்று தான், ரெண்டும் தேசிய மொழி தான். இவ்வளோ காலமாக தமிழில் தேசிய கீதம் படிக்கப்பட்டுச்சு, அதில் எந்த பிரச்சனையும் இருக்கலை. இவ்வளோ காலமாக ஒருத்தரும் கோர்ட்டுக்கு போகவும் இல்லை, ஒருத்தர் வழக்கு போடையும் இல்லை.